வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாமக, தேமுதிக தொடர்ந்து இழுபறி கூட்டணி அமைக்க முடியாமல் திரும்பிய அமித்ஷா, மதுரை பாஜக கூட்டத்தில் மட்டும் பங்கேற்றார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவுடன் இணைந்த போதும் பாமக, தேமுதிக கட்சிகளின் தொடர்ந்து இழுபறியால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் மதுரை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மட்டும் பங்கேற்றுவிட்டு விரக்தியுடன் அமித்ஷா டெல்லி திரும்பினார். மேலும் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. கட்டுக்கோப்பான நிலையில் திமுக கூட்டணி தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இக்கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் பணிகளை திமுக விறுவிறுப்பாக துவக்கி விட்டது. கடந்த வாரத்தில் பொதுக்குழு கூட்டம், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என பணிகளை மும்முரமாக செய்து வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் பாஜக, அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தவும் மேலும் சில கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கவும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனி கவனம் செலுத்தி வருகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனி அணியாகவும், அதிமுக தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மற்றொரு கூட்டணியாகவும் போட்டியிட்டன. அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பெற முடியாமல் படுதோல்வி அடைந்தன. இதனையடுத்து அதிமுகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியை பாஜக துவங்கியது. ஆரம்பத்தில் பிடி கொடுக்காமல் இருந்த எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது என திட்டவட்டமாக அறிவித்தார். ஆனால் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை மிரட்டல்களை அடுத்து வேறு வழியின்றி டெல்லி சென்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக கடந்த ஏப்ரல் மாதம் அமித்ஷாவை சென்னை வந்தார். அவரது வருகையின் போது பாமக, தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியையும் மேடையில் ஏற்றி காட்ட வேண்டும் என்று பாஜக கட்சியினர் கடுமையாக முயற்சி செய்தனர். ஆனால் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் பிடிகொடுக்காத நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியை மட்டும் அறிவித்துவிட்டு ஏமாற்றத்துடன் அமித்ஷா டெல்லி திரும்பினார். இந்த நிலையில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஜூன் 8ஆம் தேதி நேற்று பாஜக மாநில மைய கூட்டம் மற்றும் தென் மாவட்ட நிர்வாகி கூட்டம் மதுரையில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக அமித்ஷா நேற்று முன்தினம் இரவு மதுரை வந்தார். நேற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்த அவர் பிற்பகலில் தங்கும் விடுதியில் இருந்து மாநில மைய குழு கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். அப்பொழுது இம்முறை 50 தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற்று போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. மலையில் ஒத்தக்கடை பகுதியில் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஆட்சி மீண்டும் அமித்ஷா திட்டவட்டமாக பேசி சென்றார். மையக்குழு மற்றும் தென் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்புக்காக அமித்ஷா மதுரை வருகிறார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அவரது உண்மையான நோக்கம் தமிழகத்தில் தங்கள் கூட்டணி குறித்து இம்முறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட வேண்டும் என்பதுதான். பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை பேசி சரிகட்டி மதுரை கூட்டத்தில் பாஜக கூட்டணி பற்றி அறிவிப்பு வெளியிட்டாக வேண்டும் என அமித்ஷா உறுதியாக இருந்தார். கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து அமித்ஷாவுடன் மேடையில் ஏற்றும் விஷயத்தில் கடந்த முறை தவறு விட்டதை இந்த முறை சரி செய்துவிடும் எண்ணத்தில் பாஜக தமிழக நிர்வாகிகள் தீவிரமாக களமிறங்கினர். குறிப்பாக பாமகவுடன் கூட்டணியை மதுரை கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ராமதாஸை வழிக்கு கொண்டு வருவதற்காக பாஜக தூதர் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் அதிமுகவின் சைதை துரைசாமி ஆகியோர் தைலாபுரத்தில் இல்லம் சென்று ராமதாஸை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது அன்புமணி மீதான வழக்குகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணிக்கு வராத பட்சத்தில் அன்புமணி மீது உள்ள
சிபிஐ வழக்கு மற்றும் அன்புமணி மூலம் பாமகவை உடைப்பது உள்ளிட்ட அபாயங்கள் இருப்பது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின் அன்புமணியுடனும் குருமூர்த்தி சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டார். ஆனால் ராமதாஸ் வழிக்கு வரவில்லை. இந்த நிலையில் டெல்லி மேலிடத்தில் அழுத்தத்தால் அவசரமாக நேற்று முன்தினம் சென்னைக்கு வந்த ராமதாஸ் மீண்டும் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமியை ரகசியமாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பின் ராமதாஸ் கூட்டணி குறித்து தனது முடிவை அறிவிப்பார் என்று காத்திருந்தனர். ஆனால் வழக்கம்போல் புதிராய் பேட்டியளித்துவிட்டு 3 மாதங்களில் முடிவை சொல்வதாக கூறிவிட்டு சென்றார். இதேபோல ராஜ்யசபா சீட் கிடைக்காத விரக்தியில் தேமுதிகவும் கடும் அதிருப்தியில் இருக்கிறது. கூட்டணி தொடர்பாக இப்பொழுது எந்த முடிவும் எடுக்கவில்லை என பிரேமலதா அறிவித்துவிட்டார். ஆகவே தேமுதிகவுடன் பேசியும் பலனில்லை. இதனால் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் அமித்ஷாவின் முயற்சி 2வது முறையாக இம்முறை தோல்வியடைந்தது. இது அமித்ஷாவுக்கு கடும் ஏமாற்றத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. இதன் எதிரொலியாகவே மதுரையில் தன்னை சந்திக்க ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு அவர் அனுமதி தரவில்லை என்றும் தெரிகிறது. அமித்ஷாவை சந்திக்க நேரம் கிடைக்காததால் இவர்கள் இருவரும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த முறை சென்னை வருகையில் போது அமித்ஷாவை சந்திக்க முடியாத ஏமாற்றம் என பகிரங்கமாக பேட்டி கொடுத்திருந்தார் ஓபிஎஸ். இம்முறை அமித்ஷா சந்திக்க நேரம் தான் கேட்கவில்லை என கூறி சமாளித்திருக்கிறார். இதேபோல் டிடிவி தினகரனும் தான் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என்றும் கூறினார். கூட்டணி விவகாரம் கைகூடி வராததால் தனது பாஜக கட்சியினருடன் மட்டும் மாநில மைய கூட்டத்திலும் மதுரை ஒத்தங்கடையில் தென்மாவட்ட மண்டல கூட்டத்திலும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு நேற்று முன்தினம் மாலை 6:20க்கு தனி விமானத்தில் அமித்ஷா டெல்லி கிளம்பி சென்றார். மிகப்பெரிய வியூகம் வகுத்து கூட்டணி கனவோடு வந்த அமித்ஷா பெரும் விரக்தியுடன் 2வது முறையும் திரும்பியுள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.